எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு லைஃப் டைம் மொமெண்ட் கிடைக்குமான்னு தெரியல. நீங்க நடிச்சு ஹிட்டான படத்துக்கு உங்க அப்பா அம்மா கையில விருது வாங்குறீங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் நம்முடைய அசோக் அண்ணனுக்கு. தேங்க்யூ. எங்க அம்மா ஆசைப்படி கீர்த்தியும் வந்துட்டா நல்லா இருக்கும். ஆஹா, ஒரு குடும்ப விழாவை மாதிரி ஒரு மிகப்பெரிய கைத்தல். லெட்ஸ் வெல்கம் ஆக்ட்ரஸ் கீர்த்தி பாண்டியன். உந்தன் கை வீசிடும் ஒரு ஜாடை என்னை ஏதே தோட்டத்தில் வீசுதே. உன்னூர் தாண்டிடும் ரயில் பாலங்கள் என் பூமி முடிந்து விடுதே. எனக்கு தெரிஞ்சு இது கோடியில சிலர் கிடைக்கிறது தான். அப்பா அம்மா கையாலே வந்து ஒரு விருது வாங்குறது ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் அசோக் அண்ணனுக்கு. ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற ஒரு தருணமாக நான் நினைக்கிறேன். அப்பா ஏமா பேச மாட்டாங்க? என் மேலே கோவமாப்பா? உங்களை போன்ற அன்பு உள்ளங்களின் பாராட்டு பெற்ற மகன் என்று வாழ்க வளர்க. இது ஒரு பெரும் பாக்கியம் தானே. உண்மையாவே நான் எதிர்பார்க்கல. எனக்கு கீர்த்தி வரதே தெரியாது, அப்பா அம்மா வரது சத்தியமா எனக்கு தெரியல. பிஹைண்ட் டூட்ஸ் ஒன்று இருக்கு நீங்க இதானா அது. தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கும் ஆடியன்ஸ் அண்ட் மக்கள் எங்கள் அப்பா அம்மா யாருன்னு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். ஏன்னா அவரோட ஒரு ஜேர்னி நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் விக்ட்ரி, ஃபெயிலியர், ஃபால் டவுன், திருப்பி அதுலேருந்து எந்திரிச்சு வரது. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த மாதிரி ரெக்கக்னிஷன் எல்லாம் இஸ் அ பிக் டீல். ஸோ வெரி ப்ரௌட். நீங்கள் லக்கி சாமே சொல்லலாம். ஏன்னா கல்யாணம் பண்ணால் எல்லாம் ஹனிமூன் தான் போவாங்க. கல்யாணம் பண்ணால் அவ்வளோ அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்காரு அண்ணன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய லக்கி சாம் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அசோக்கோட எஃபர்ட்ஸ் தான் இந்த அளவுக்கு வந்தது காரணம். பாராட்டுகள் அண்ணா. எல்லாருக்குமே வந்து அப்பா ஒரு சூப்பர் ஹீரோ. உங்களுக்கு எப்படிண்ணே, எந்த அளவுக்கு சூப்பர் ஹீரோ? எனக்கு எங்கள் அப்பா தான் ஃபுல் இன்ஸ்பிரேஷன், ஹீரோ எல்லாமே. ஏன்னா ஒரு கிராமத்துலேருந்து ஒன்றுமே இல்லாமல் சென்னைக்கு வந்து எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்தது வந்து அப்பா தான். ஆக்சுவலாக காலேஜ் ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேன், உங்களோட பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷனை பற்றி ஒரு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்பாவோட ஃபோட்டோ ஒட்டி அப்பாவை பற்றி தான் எழுதியிருந்தேன். ஸோ எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்பா. நிச்சயமா. அம்மா, எப்பயுமே ஒரு பையன் வந்து மீடியாக்குள்ளே போகிறாங்கன்னா நிறைய டாக்ஸ் வரும் சொந்தக்காரங்க சைடில். எதுக்கு மீடியாக்கெல்லாம் விட்றீங்க, அது ரொம்ப கஷ்டம், ஐயோ அப்படிலாம் போனால் சரியாக வரமாட்டாங்க அப்படின்னு நிறைய விமர்சனம்லாம் வந்திருக்கும். அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? கண்டிப்பாக நிறைய விமர்சனங்கள் வந்தது, இன்றைக்கும் வந்துட்டுருக்கு. ஆனால் தைரியமாக எப்படி ஹேண்டில் பண்ணேன்னா, பசங்களோட விருப்பம் தான் எங்களோட விருப்பம். ஆஹா. அவனோட உழைப்புலேயே அவனோட தன்னம்பிக்கை, அவனோட எதையும் ஒரு எத்திக்கலாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிற அவனோட நினைப்பு அது சின்ன வயசுலேருந்தே அவங்ககிட்ட உண்டு.